திமுகவுடைய அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை பேசவே முடியாது. என்ன மாதிரினா ஃபுல் டெரரா பைத்தியம். எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா என்னடா சவுண்ட் குடுக்குற? நீ என்ன மாஃபியா லீடரடா? இந்த மாதிரி சவுண்ட் எத்தனை பாத்துக்கேன் தெரியுமா? என்னடா அதாவது மாண்புமிகு சபை நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. என்ன பேச விடுங்க. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. அவமானத்தின் உச்சம். அதை மட்டும் அவை குழு நீக்குகிறேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுமதிக்கிறது யாரு? அவன்ல போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா, இப்படி தெரியாத விஷயத்தை என்ன போல அறிவாளத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காட்டுங்க. குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். பெரிய கண்டுபிடிப்புடா. குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு. போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாரும் மாமா மச்சான். குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். தமிழக வெற்றி கழகத்தில் தருமபுரி மாவட்ட கடத்தூர் நகர செயலாளராக இருப்பவர்தான் சுதாகர். 11ஆம் வகுப்பு மாணவி இரவு நேரத்தில் வீட்டில் தனியாக படுத்து உறங்கியிருக்கிறார். இதனை கவனித்த சுதாகர் வீட்டிற்குள் நுழைந்து மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. எல்லாரும் மாமா மச்சான். குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக நெல்லை சங்கரன் கோவிலில் தாவேகா நிர்வாகி அல் அமீன் கைது செய்யப்பட்டார். எல்லாரும் மாமா மச்சான். இவங்க ஆட்சிக்கு தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹிஸ்டரி பின்னால பேசுவாங்கல்ல. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேபிட்டல் தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களுடன் தாவேகா அரசை விமர்சிப்பதால் இந்த தாவேகா அரசு திட்டமிட்டு நமது சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறது. சாதி வெறிக்கு எதிராகவும் மதவெறிக்கு எதிராகவும் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் சவுக்கடி கொடுக்கும் விதமாக நாம் தொடர்ந்து ட்ரோல் செய்து வீடியோ போட்டு வருகிறோம். ஆனால் கடந்த 3 மாதங்களாக நமது சேனல் வியூவர்ஸ் போகாமல் இந்த தாவேகா அரசு தொடர்ந்து திட்டமிட்டு முடக்கி வருகிறது. ஆகையால் கேபிட்டல் நிதிநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்காக நிற்கும் எங்கள் சேனல், சமத்துவ கொள்கை கொண்ட எங்கள் சேனல் தொடர்ந்து பயணிக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவி சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அல்லது QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து உங்களுடைய நிதியை செலுத்தலாம். உங்களுடைய சிறிய உதவி எங்கள் டீமுக்கு பெரும் பங்களிப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் நீங்க பார்க்கும் வீடியோக்களை தயவு செய்து கமெண்ட் செய்து அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தால் எங்கள் சேனல் பல்க் ரிப்போர்ட், அதாவது ரூட் மாஃபியா ஜெகதீஷ் டீம் மூலம் பல்க் ரிப்போர்ட் செய்த எங்கள் சேனல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். தயவு செய்து வீடியோ பார்ப்பவர்கள் கமெண்ட் செய்து அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். 100 நாள் ஆட்சி அடுத்த 25 வருடங்களுக்கான ஒரு அடித்தளத்திற்கான மக்கள் ஆட்சி. எனக்கு ஆத்திரங்கள் வரும். 100 நாள் நெருங்க போற இந்த அரசு பாத்தீங்கன்னா மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுத்திருக்காங்க. கண்ணுக்கு தெரியாதடியோ. அவங்களுக்கு இன்னும் சரியா ஆட்சி பண்ண தெரியல. ஜஸ்ட் ஒரு ஆக்டரா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா பண்றாருன்னு அவங்களுக்கு தோணும். மாற்றமும் நாங்க ஏமாற்றம் தான் இருக்குதுங்க. ADMK DMK இல்லாம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே ஒரு அலையில போட்ட இதுதான். இது நாங்க மாற்றமா பார்க்கல, இது ஏமாற்றமா தான் பாக்குறோம். 100 நாள் ஆட்சி அடுத்த 25 வருடங்களுக்கான ஒரு அடித்தளத்திற்கான மக்கள் ஆட்சி. அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நானும் திரு ராஜ்மோகன் அவர்களும் பள்ளித்துறை அமைச்சரும் சென்றோம். வேண்டாம், சிக்கி சேதாரமாயிருவ. ஆதாரத்தோட போகும்போது எப்படியா சேதாரமாகும்? நீங்க வாங்க. தனுஷ் அவர்களுடைய வீட்டில் சென்றோம். ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். நீங்க இப்ப அவர் வந்தாரு, நீங்க அவர் பார்த்து போறாரு. நீங்க எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க? எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. 4 கோரிக்கை வச்சாங்க. நாளைக்கு 10th மேல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு பயமா இருக்குங்க. நாளைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு இப்படிதான் நடக்கும். நாங்க என்னங்க பண்ண முடியும்? 4 கோரிக்கை வச்சாங்க. இப்ப இதுக்கு மேல என்ன காவல்துறை என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது? நம்மளோட கேள்வி. 4 கோரிக்கை வச்சாங்க. என்ன பண்ண போறீங்க? சும்மா அந்த படம் இந்த படம் போட்டு சும்மா தண்டப்பட. ஐயோ டேய் டீசன்ட்டா போ. கத்தாத அண்ணன் கத்தறனா டேய். இந்தடா. ஏன் தம்பி இப்படி அடிக்குறாங்க? உங்களை இப்படி பண்ணவங்கள சும்மா விட கூடாது. தம்பி இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டப்பட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிடுவோம். 2000
2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கற்பழிச்சது திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை அதான் வரலையே. அன்றைக்கு கொடுத்த டிஜிபி, அன்றைக்கு கொடுத்த இருந்த எஸ்பிக்கள் கொடுத்த ஆதாரம் இது. போட்டோ தான் காட்டினாரு, எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது வந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஓகே எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில. நாங்க கேட்கறது ஏன் உங்க ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத நாங்க கேட்கிறோம். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல போட்டிருக்கீங்க என்ற கேள்வி இந்த அரசுக்கு வைக்கிறேன். போதை பழக்க வழக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிகமானதுதான். எங்களுடைய பிரச்சாரத்திலேயே ஒவ்வொருத்தருக்கு சொல்லும் பொழுது எங்களுடைய முதலமைச்சர் நாங்களும் சொல்லும்போது பெண்கள் சொல்லியது ஆடு நடையேன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான். எல்லா தெருக்களிலும் இந்த கஞ்சா பழக்கமும் ட்ரக்ஸ் பழக்கமும் அதிகமாக இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிடுங்கன்னு எங்களுடைய கையை பிடிச்சு சொன்னது பெண்கள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நாங்க பதிவு பண்ண. தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாது. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பா மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு வழக்குகள்ல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. இல்ல மூளைக்கு ஆள் வச்சிருக்கீங்களே, உங்க மூளையில என்ன வச்சிருக்கீங்களா? அவசரப்படாதீங்க ஐயா, நீங்க கொடுத்த கவர்ல அந்த பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்களா? இப்ப ஓட்டு ஃபுல்லா அந்த பொம்பளைக்குள்ள விழும். எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம், அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்க இருக்கிறாரு, அவர் ஏன் இப்ப பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புறேன். இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மந்திரிகளுக்கு இருக்கிறது. முதலமைச்சர் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் அமைச்சர்கள் பதில் சொல்லுவார்கள். ஆமா வாயமுறா குரங்கு ஐயா, மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சிரதா. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், ஐயோ இவன் ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித் தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசு பிரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. முதலமைச்சர் வரும்பொழுது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே தெரிவித்தார்கள். உனக்கு என்ன மரியாதை? உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தான் நீங்க. நம்முடைய பேரவைக்கு என்று சில மரபுகள் இருக்கின்றன. முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள் நுழைந்து நடந்து சென்று வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை ஏறத்தாழ மணி 12 ஆக போகிறது. மாண்புமிகு அவைத்தலைவர்கள் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தெரியுங்களா? கால்ல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டேன். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். உங்களுடைய அமைச்சர் IPL மேட்ச்ல பவுடர் நொடுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்திருக்கீங்களா? புகார் எடுத்திருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. எப்பமா அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணம்.
யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அடிச்சன்னா டாப் மூஞ்சி முகரையும் பாரு. வயசுக்கு இந்த மாதிரி பேசுற மூதேவி. அப்போ அந்த மைதானத்தை சுத்தி காவல்துறையினர் இருந்தாங்க. அப்ப அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா அது போதைப் பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு? அப்ப இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? அரசை பத்தி எந்த ஒரு விளக்கத்தை கேட்டாலும் எந்திரிச்சு சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த அரசுல அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாது, நான் யாரு வெறும் டுபாக்கூர். உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்ன செய்தேன்? உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். பேசுது பாரு பேச்சு. மன்மத நன்றி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.